Hi students, today 11th standard maths exercise 2.4 fourth sum. If 1 root of k into x minus 1 the whole square equal to 5x minus 7 is a double the other root, show that k equal to 2 or k equal to minus 25. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒன் ரூட்டை வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா k into x minus 1 the whole square equal to 5x minus 7 அப்படி சொல்லியிருக்காங்க. the double the other root, one root another root வந்து எப்படி இருக்குன்னா அதனோட டபுளாக இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படின்னா ஒரு ரூட்டை நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துக்கோன்னா அதனோட அனதர் ரூட் அதனோட டபுள்னா என்னன்னு சொல்லலாம், 2 ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன ஷோ பண்ணோம்னா k ஈக்குவல் டு 2னும் k ஈக்குவல் டு minus 25னும் சொல்லிட்டு ஷோ பண்ணும். இப்போ பாருங்கள், given equation is k into x minus 1 the whole square equal to 5x minus 7. இப்போ k இன்ட்டு இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இது a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா வேல்யூ யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 சொல்லிட்டு வரும், ஈக்குவல் டு 5x மைனஸ் 7 சொல்லிட்டு வருது. இப்போ இங்கே என்னன்னா இந்த கேன்ற டேர்ம் எல்லாத்துக்கும் காமன். அப்போ இது எல்லா டேர்மோடு நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு kx ஸ்கொயர் மைனஸ் 2kx ப்ளஸ் k equal to 5x minus 7 சொல்லிட்டு வருது. நெக்ஸ்ட் kx ஸ்கொயர் மைனஸ் 2kx, இந்த ப்ளஸ் 5x ஆப்போசிட் சைடில் வந்துச்சுன்னா மைனஸ் 5x ப்ளஸ் k இருக்குது. இந்த மைனஸ் 7 ஆப்போசிட் சைடில் வந்துச்சுன்னா ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 0. இப்போ kx ஸ்கொயர் இந்த ரெண்டு டேர்ம்லேயும் என்ன இருக்குன்னா காமனாக x இருக்குது. அப்போ x எடுத்தோன்னா மைனஸ் 2k மைனஸ் 5 சொல்லிட்டு வரும், ப்ளஸ் k ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 0. இப்போ என்னன்னா இது எல்லாமே ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் வந்திருக்கு. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்னது, டிகிரி 2 இருக்கணும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸ் டேர்ம், எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸ் ஒன்று இருக்கணும், கான்ஸ்டன்ட் டேர்ம் ஒன்று இருக்கணும். இப்போ இது எக்ஸோட அப்போ இது வந்து என்னது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் இருக்குது. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா ax ஸ்கொயர் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0ன்ற ஃபார்மில் வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருக்காங்க கொஷின்லன்னா, ஒரு ரூட்டை வந்து ஆல்ஃபானும் அனதர் ரூட், அவங்க ஆல்ஃபான்னு மெஷர் பண்ணல, எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரூட் எப்பவுமே ஆல்ஃபா தானே எடுத்துப்போம். அதனோட அதர் ரூட் வந்து எப்படி இருக்குன்னா டபுள் த அதராக இருக்குது. டபுள்னா அதனுடைய 2 மடங்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன வரும், லெட் த ரூட்ஸ் ஆல்ஃபா அண்ட் 2 ஆல்ஃபா. இந்த ஆல்ஃபாக்கும் 2 ஆல்ஃபாக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா சம் கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு சம் கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு 2k ப்ளஸ் 5 டிவைடட் பை 4k. இது எப்படி வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டே தெரியும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் அப்போ எப்படி இருக்கும், மைனஸ் பி பை ஏ. இங்கே பீன்ற இருக்கிறதுல என்ன இருக்குன்னா மைனஸ் ஆஃப் 2k ப்ளஸ் 5ன்னு இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் போது ப்ளஸ் ஆகிடும். அதனால தான் இங்கே ப்ளஸ் 2k 5 டிவைடட் பை கேன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த கேன்றது ஏவோட வேல்யூ இங்கே எடுத்து எழுதிக்கோங்க. ஏவோட வேல்யூ கே, பியோட வேல்யூ மைனஸ் ஆஃப் 2k ப்ளஸ் 5, நெக்ஸ்ட் சியோட வேல்யூ k ப்ளஸ் 7. அப்போது இங்கே என்னது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக பீட்டான்றது இங்கே அனதர் ரூட் என்னவா இருக்குன்னா டபுள் த அதராக இருக்குது. அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு 2k ப்ளஸ் 5 divided by k. இப்போ 3 alpha equal to 2k 5 divided by k. alpha equal to இந்த 3 டிவைடில் வந்துடும். அப்போ நம்மளுக்கு இது ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் அதோட ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஆல்ஃபா இன்ட்டு 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு k ப்ளஸ் 7 டிவைடட் பை k. அப்போ 2 இன்ட்டு ஆல்ஃபான்போது 2 ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபான்போது 2 ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு k ப்ளஸ் 7 டிவைடட் பை k. ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 2 டிவைடில் வந்துடும். அப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ம் 2ம் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்குது. ஏன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் ஈக்குவல் சொல்லிட்டு தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவல் பண்ணுறோம். அப்போ சப்ஸ்டிடியூட்டிங் 1 in 2 we get. இப்போ இங்கே 1 in 2 we getன்னு இப்போ பாருங்கள், இங்கே ஆல்ஃபா இருக்குது, இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்குது. அப்போ இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ, இந்த டோட்டல் வேல்யூவை எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த ஆல்ஃபாக்கு பதிலாக அப்ளை பண்ணலாம். அப்போ இந்த டேர்ம் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு k ப்ளஸ் 7 டிவைட் பை 2k. இப்போ இந்த டேர்மை ஸ்கொயர் பண்ணுறோன்னா அப்போ ஃபார்முலா நமக்கு தெரியல, இந்த டேர்முக்கு தனியாக வரும், இந்த டேர்முக்கு தனியாக வரும். அப்போ இந்த டேர்மை தனியாக பண்ணும்போது a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் வரும். கீழே 3k த ஹோல் ஸ்கொயர் போது 3a ஸ்கொயர் பண்ணால் 9, கேவை ஸ்கொயர் பண்ணால் k ஸ்கொயர். அப்போ 9k ஸ்கொயர் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வருது, k ப்ளஸ் 7 டிவைடட் பை 2k. இப்போ இந்த டேர்மில் இந்த கேக்கும் இந்த கேக்கும் நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 4k ஸ்கொயர் ப்ளஸ் 20k ப்ளஸ் 25 டிவைடட் பை 9k ஸ்கொயரு. இந்த கேக்கு இந்த கேக்கை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா அப்போ என்ன வரும், 4k ஸ்கொயர் ப்ளஸ் 20k ப்ளஸ் 25
divided by 9k, k plus 7 divided by 2. இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். ஏன் கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம்னா, ரெண்டு நம்பர் வந்து ஃப்ராக்ஷன் வந்து சென்டரில் ஈக்குவல் சிம்பிள் இருந்துச்சுன்னா டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். அப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது 2 இன்ட்டு இந்த டேர்ம்ஸு இஸ் k plus 7 இன்ட்டு இந்த 9k. அப்போ இதை மல்டிபிள் பண்ணால் 8k ஸ்கொயரு. இந்த 2 வந்து எல்லா டேர்ம்ஸோடுமே மல்டிபிள் பண்ணுறோம். இந்த 3 டேர்ம்ஸோட மல்டிபிள் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த 9kவை இந்த ரெண்டு டேர்ம்ஸோட மல்டிபிள் பண்ணி நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறோம். இப்போ இங்கே 9k, இங்கே 8k ஸ்கொயர் இருக்குது, இங்கே 9k ஸ்கொயர் இருக்குது. எப்பவுமே ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து மைனஸில் வரக்கூடாது. அப்போ இந்த 9k ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இந்த ப்ளஸ் 8k ஸ்கொயர் ஆப்போசிட் சைடில் போச்சுன்னா மைனஸ் 8k ஸ்கொயர் ஆகிடும். இந்த ப்ளஸ் 63k அப்படியே இருக்கும். இந்த ப்ளஸ் 40k ஆப்போசிட் சைடில் போச்சுன்னா மைனஸ் 40k. இந்த ப்ளஸ் 50 ஆப்போசிட் சைடில் போச்சுன்னா மைனஸ் 50 ஈக்குவல் டு 0. இப்போ 9k ஸ்கொயர் 8k ஸ்கொயர் போது நம்மளுக்கு k ஸ்கொயர் வரும். 63kலேருந்து 40k போச்சுன்னா 23k மைனஸ் 50 ஈக்குவல் டு 0. இப்போ இது என்னன்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் வந்திருக்கு. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஃபேக்டரைஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருதுன்னா k மைனஸ் 2னும். இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணும்போது இங்கே நம்மளுக்கு என்னென்னா 50 வருது, அதாவது மைனஸ் 50 வருது. இப்போ எந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் 50 வரும்னா நம்மளுக்கு 10 5 0 50 வரும். பட் அந்த 10ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 23 வருமா, வராது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா 25 இன்ட்டு 2 நம்மளுக்கு என்னது 50. இந்த 25ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் 50 வருது. பட் அந்த 25ஐயும் 2ஐயும் என்ன பண்ணால் நம்மளுக்கு 23 வரும்னா, இப்போ மைனஸ் 2, அதாவது 25லேருந்து 2 போச்சுன்னா நம்மளுக்கு 23 வரும். அப்போது ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது அது மல்டிப்புளையும் அக்செப்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் அடிஷனையும் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் அது என்னது ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். அப்போ 25 இன்ட்டு 2 வந்து 50, 25 மைனஸ் 2 போது 23 வரும். அதை தான் நம்ம இங்கே ஃபேக்டரைஸ் பண்ணால் நம்மளுக்கு k மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 வருது, k ப்ளஸ் 25 ஈக்குவல் டு 0 வருது. அப்போ k ஈக்குவல் டு 2 வரும், k ஈக்குவல் டு 2 வரும், k ஈக்குவல் டு மைனஸ் 25. நம்மளுக்கு என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க கொஸ்டினில், k ஈக்குவல் டு 2னும் k ஈக்குவல் டு மைனஸ் 25னும் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளும் ப்ரூஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 4. Next question number 5 பாருங்க. If the difference of roots of the equation 2x square minus a plus 1 into x plus a minus 1 equal to 0 equal to their product, then prove that a equal to 2 சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்க ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கோங்க. அதுதான் கிவன் ஈக்குவேஷன். இந்த கிவன் ஈக்குவேஷன்லேருந்து நம்மளை என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தென் ப்ரூவ் தட் ஏ ஈக்குவல் டு 2, ஏ ஈக்குவல் டு 2ன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஏ ஈக்குவல் டு 2ன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணோன்னா முதல்ல சம் ஆஃப் த ரூட் என்ன தெரியணும், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் என்ன தெரியணும், அதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்மளால் போட முடியும். அப்போ என்ன பண்ணுறோம், கிவன் ஈக்குவேஷன் எடுத்து எழுதுகிறோம். லெட் ஆல்ஃபா அண்ட் பீட்டா பி த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். ஆல்ஃபா ஒரு ரூட்டுனும் பீட்டா ஒரு ரூட்டுன்னு எடுத்துக்கிறோம். அப்போ கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு தர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனோட டிஃப்ரென்ஸும் அதனோட ப்ராடக்டும் ஈக்குவல்னா, இப்போ ரெண்டு ரூட் இருக்குது, ஆல்ஃபா ஒரு ரூட் இருக்குது, பீட்டா ஒரு ரூட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆல்ஃபா பீட்டாவோட டிஃப்ரென்ஸ்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, ஆல்ஃபா பீட்டாவோடைய ப்ராடக்ட்னா ஆல்ஃபா பீட்டானுவாங்க. அப்போ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கிவன் தட் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படியே எழுதிக்கோங்க. இங்கே ஆல்ஃபா பீட்டான்றது நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கலான்னா, நம்மளுக்கு தெரியும் சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னு போது சம் ஆஃப் த ரூட்னு போது மைனஸ் பி பை ஏ. இதே ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னு போது ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. சின்றது நம்மளுக்கு என்னன்னா நம்மளுடைய இந்த டேர்ம், அதாவது ஏ மைனஸ் 1. இதில் ஃபஸ்ட்டு வந்து ஏவோட வேல்யூ என்னன்னா 2, பியோட வேல்யூ மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் 1. நெக்ஸ்ட் வந்து சியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு ஏ மைனஸ் 1. இந்த வேல்யூஸில் இங்கே சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ எடுத்து எழுதிடும். இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, இந்த டேர்மை எடுத்து எழுதிடும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துட்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணுறோம், எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த 1 and 2 ஆட் பண்ணுறோம். இப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இங்கே ஏ மைனஸ் 1 டிவைடட் பை 2 இருக்குது, இங்கே ஏ ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 இருக்குது. இந்த ரெண்டு 2 நம்மளுக்கு என்ன பண்ணலாம், டேரெக்டாகவே கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டா இந்த ப்ளஸ் பீட்டா மைனஸ் பீட்டா கேன்சல் பண்ணால் 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு இந்த 2 கேன்சல் ஆச்சு, டேரெக்டாக நம்மளுக்கு என்ன தான் வரும், ஏ தான் வரும். இந்த ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆச்சுன்னா ஏ தான் வரும். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு ஏனா, அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வருது, ஏ பை 2. பட் நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, ஏ ஈக்குவல் டு 2 தான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சப்ஸ்டிடியூட்டிங் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஏ பை 2 இன் ஈக்குவேஷன் நம்பர் 2 வி கெட் ஈக்குவேஷன் நம்பர் 2ல் வந்து ஆல்ஃபா ஈக்குவல் டு ஏ பை 2ன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 1 பை 2னா
இந்த ஆல்ஃபா இருக்கிற பிளேஸில் நம்ம என்ன பண்ணுறோம் a/2 அப்ளை பண்ணுறோம் ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு a+1 டிவைடட் பை 2. அப்போ பீட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு கிடைக்குதுன்னா 1/2 சொல்லிட்டு கிடைக்குது. ஏன்னா இந்த ப்ளஸ் a/2வும் இந்த மைனஸ் a/2வும் கேன்சல் ஆச்சுன்னா 1/2 தான் இருக்கும். அதுதான் இங்கே கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டோன்றது நம்மளுடைய கிவன் கண்டிஷன்ஸ். ஏன்னா அதோட டிஃப்ரென்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அதோட ப்ராடக்ட்க்கு ஈக்குவலாக இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் a=2 சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணுறோம். இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா a/2 கிடைச்சிருக்கு. பீட்டாவோட வேல்யூ வந்து 1/2 கிடைச்சிருக்கு. இந்த ரெண்டு வேல்யூஸை எடுத்து இந்த கிவன் ஈக்குவேஷன்ஸில் அப்ளை பண்ணுறோம், அதாவது கிவன் கண்டிஷன்ஸில் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, a-1/2 ஈக்குவல் டு a/4 வருது. இந்த 2வும் இந்த 4ஐயும் நம்ம கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு இங்கே 2 வரும். அப்போ a-1 ஈக்குவல் டு a டிவைடட் பை 2. இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும், 2 × a-1 ஈக்குவல் டு a. இப்போ 2a - 2 ஈக்குவல் டு a. இந்த a ஆப்போசிட் சைடு வச்சு 2a - a ஈக்குவல் டு a. அப்போ a ஈக்குவல் டு 2. இதுதான் நம்மளை என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, a ஈக்குவல் டு 2 தான் சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஓகேங்களா, சிம்பிள் தான். நம்மளுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்கிறோம். ஏன் அதை கண்டுபிடிக்கிறோன்னா நம்மளுக்கு கிவன்லேயே சொல்லிட்டாங்க அதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, ரெண்டு ரூட்ஸோட டிஃப்ரென்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ப்ராடக்ட் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம a=2 a=2ன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 6th சம் நீங்கள் ஹோம்ஒர்க்காக போட போகிறீங்க. ஃபைண்ட் த கண்டிஷன் தட் ஒன் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் ax² + bx + c may be negative of the other. நெக்ஸ்ட் thrice the other, reciprocal of the other. அதாவது ஒரு ரூட்டை வந்து நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் சொல்கிறேன். ஒரு ரூட் ஆல்ஃபானா அப்போ அனதர் ரூட் என்னவா இருக்கும், நம்மளுக்கு நெகட்டிவ் சொல்லியிருக்காங்க, அப்போ மைனஸ் ஆல்ஃபாவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல நான் செகண்ட் பாயிண்டில் ஒரு ரூட் வந்து ஆல்ஃபா எப்போயுமே ஃபஸ்ட் ரூட் ஆல்ஃபா தான் இருக்கும். செகண்ட் ரூட் அப்போ அது த்ரைஸ் த அதர்னா என்னன்னா 3 ஆல்ஃபா. அதை பேஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கணும். தேர்ட் பாயிண்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ரூட் வந்து ஆல்ஃபானா அதோட அனதர் ரூட் வந்து அதோடைய ரெசிப்ரோக்கல் சொல்கிறாங்க. அப்போ என்ன வரும், 1/α. இதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்கிறீங்கன்னா அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸை கண்டுபிடிக்கிறீங்க. ஓகேங்களா, இந்த சம் எதனா டவுட்டாக இருந்துச்சுன்னா கேளுங்க. ஏன்னா இங்கே நெகட்டிவ் சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து இது த்ரைஸ் த அதர் கொடுத்துருக்காங்க, இது ரெசிப்ரோக்கல் த அதர் கொடுத்துருக்காங்க. இந்த டேர்ம்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் சம் ஆஃப் த ரூட்டும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டும் கண்டுபிடிக்கிறீங்க. கண்டுபிடிச்சி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த கிவன் கண்டிஷன்ஸில் அப்ளை பண்ணி அந்த ஈக்குவேஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. இதில் எதனா டவுட் இருந்தால் கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.